ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருவரங்கத்தமுதனார் அருளிச் செய்த ராமானுஜ நூற்றாந்தாதியின் 101வது பாசுரத்திலேருந்து பார்ப்போம். மயக்கும் கிரிவினை வல்லியிற் பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகன்றி உயக்கொண்டு நல்கும் கிராமானுச என்ற இது உன்னை உண்ணி நயக்கும் அவர்க்கு இழுக்கு என்பர் நல்லவர் என்றும் நைந்தே. மயக்கும் இருவினை வல்லியிற் பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்றி உயக்கொண்டு நல்கும் கிராமானுச என்றது உன்னை உண்ணி நயக்கும் நல்லவர் அவர்க்கு இது இழுக்கு என்பர் என்றும் நைந்தே. இது ஒரு விசேஷமான பாசுரம். இதில் இருக்கிற அர்த்தத்தை பற்றி பொதுவாக சொல்லிவிடுறேன். நான் மயக்கும் இருவினை வல்லியிற் பூண்டு, இருவினைகளாகிற அந்த வலையில் நான் மாட்டிண்டு மதிமயங்கி துயக்கும்னா பிரமிக்கின்ற இந்த பிறவியில் தோன்றினேன்னா என்னுடைய துயரத்தை எல்லாம் போற்றி உயக்கொண்டு நான் உஜ்ஜீவிக்கும்படியாக செய்தேன் அந்த ராமானுச அப்படின்னு கூப்பிடுறார். என்றது இந்த மாதிரி உன்னை புகழ்வது, நான் இம்மாதிரி உண்மை போடுகிறேன், என்னை மாதிரி என்னை உஜ்ஜீவிக்க செய்தார் ராமானுசர் அப்படின்னு நான் உண்மை போடுகிறேன். இந்த மாதிரி புகழ்வது உன்னை உண்ணி நயக்கும் நல்லவர். ஒரு ராமானுஜர் உண்மையை தன்னுடைய சிந்தையில் கொண்டு எப்பொழுதும் இருக்கிற அந்த நல்லவர்கள் என்ன சொல்வார்கள், அவர்க்கு இது இழுக்கு என்பர். இவ்வாறு புகழ்வது ராமானுஜருக்கு இழுக்கு என்று சொல்வார்கள் என்றும் நைந்தே. உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு காரியமாயிற்று, ஆகையினால் நான் ராமானுஜரை புகழ்கிறேன் அப்படிங்கிற அந்த காரியம். ஆனால் ராமானுஜரை நான் அவருடைய திருக்கல்யாண குணங்களை கொண்டு புகழ்ந்திருந்தால் உயர்வாக இருந்திருக்கும். இவ்வாறு செய்வது இழுக்கு. இதுக்கு நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு இதனோட இப்போ எம்பெருமானாரே இப்படி சொல்லிக்கிறார், நம்ம பெருமானையும் அப்படி தான் இது பண்ணுறோம். எனக்கு இது பண்ண இது பண்ண அப்படின்னு புகழ்வதை விட எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களை அவனுடைய ஸ்வபாவத்தை கூறி போற்றுவது தான் அவனுக்கு பெருமை சேர்ப்பது அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம், படிக்கலாம். அவனுக்கு இப்போ அர்த்தமே புரிஞ்சிருக்கலாம். மயக்கும் அஞ்ஞானத்தை விளைவிக்க வல்ல இருவினை புண்ணிய பாவம் என்னும் இரு கருமங்களாகிற வல்லியல்னா விலங்கு பூண்டு அகப்பட்டு கொண்டு மதிமயங்கி அறிவு கட்டி துயக்கும் பிரமிக்கச் செய்கிற பிறவியில் தோன்றிய என்னை பிறந்த அடியேனை. ராமானுஜர் என்ன பண்ணார், துயரகற்றி என்னுடைய துக்கங்களை எல்லாம் போக்கி உயக்கொண்டு உஜ்ஜீவிக்கச் செய்து நல்கும் அருள் செய்கின்ற ராமானுச எம்பெருமானாரே என்றது என்ற இது என்று தேவரீருடைய பாவனத்துவத்தை பேசுகிற இது. பாவனம்னா சுத்தம் செய்வது, புரிஞ்சுங்களா? பாவனத்தை நீர் எம்மை சுத்தம் செய்கிற காரியத்தை தான் நான் பேசியிருக்கேன் இங்கே என்கிற இது உன்னை உண்ணி நைந்து தேவரீரை அனுசந்தித்து உருகி என்றும் நயக்கும் எப்பொழுதும் ஆசையுடன் இருப்பவர்களுக்கு இழுக்கு என்பர் நல்லவர் தகாது என்று சாதுக்கள் சொல்லுவார்கள். இது பொதுவான அர்த்தமாயிடுது. கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நல்லா இருக்கணும். எம்பெருமானார்க்கு பாவனத்துவம் என்றும்
போக்கியத்துவம் என்னும் 2 படிகள் உண்டு. பாவனத்துவம் என்றால் பாவனம்னா சுத்தம் செய்வது. என்னை தீர்த்தகரகான்னு விஷ்ணு சஹஸ்ரநாம திருநாமம். நம்மை பரிசுத்தம் செய்கின்றவன் அர்த்தம். அந்த பாவனத்துவம். போக்கியத்துவம் என்று 2 படிகள். சரி, பாவனத்துவமானது பக்தருடைய பாவங்களை போக்கி பரிசுத்தப்படுத்தல். அது ஒரு பெருமானுடைய குவாலிட்டி, எம்பெருமானாருடைய குவாலிட்டின்னு சொல்லலாம். போக்கியத்துவமானது எப்பொழுதும் அனுபவிக்கக்கூடியவராயிருக்க இவ்விரண்டில் பாவனர் என்று அனுசந்திக்க வேண்டும் என்று ஒரு உபாதியை பற்றி, ஒரு உபாதின்னா அது ஒரு வழி, அது ஒரு நமக்கு ஒரு பலன் கிடைக்கக்கூடிய பற்றி பேசுவது தான் பாவனத்துவத்தை பற்றி பேசுவது. போக்கியத்துவத்தை அனுபவிப்பதோ அப்படியல்ல. அது ஒரு ஸ்வரூப பிரயுக்தம் ஆகையாலே எம்பெருமானாருடைய ஸ்வரூபத்தை, அவருடைய தன்மையை அனுபவிக்கிற விஷயம் ஆகையினாலே பாவனத்துவத்தை விட பாவனத்துவத்தை அனுசந்திப்பதை விட போக்கியதையை அனுசந்திப்பதே சிறந்தது. அவ்வளோதான். இதனால் நான் இதில் என்னை பரிசுத்தப்படுத்தினார் என்று பேசுகிறேன். ஆகையினால் இது கொஞ்சம் இது தகாதுன்னு இல்லை, இதை விட அது சிறந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். விசேஷமான பாசுரம் திருப்பி படிக்கிறேன். மயக்கும் இருவினை வல்லியிற்பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்றி உயக்கொண்டு நல்கும் கிராமானுச என்றது உன்னை உன்னி நயக்கும் நல்லவர் அப்படின்னு அவர்க்கு இது இழுக்கென்பர் நல்லவர் என்றும் நைந்தே. அப்படியே படிச்சுட்டே போயிடலாம். மையும் மனமும் குணங்களை உன்னி என்னாயிருந்து எம்மையன் ராமானுசன் என்னழைக்கும் அறிவினையேன் கையும் தொழும் கண்கருதிடும் காண கடல் புடை சூழ் வையம் இதனில் உன்வன்மை உன்பால் என் வளர்ந்ததுவே. குணங்களை உன்னினையும் மனமும் அப்படின்னு என்னுடைய மனசு உன்னுடைய திருக்கல்யாண குணங்களை நினைத்து நைந்து போகும். என்னுடைய நாக்கிற்கே இருந்து எம்மையன் ராமானுசன் என்று அழைக்கும். நாக்கு ராமானுசன் என்று அழைக்கும். அறிவினையேன் பாவியனான என்னுடைய கை தொழும், என்னுடைய கைகள் உம்மை தொழும். கண்கருதிடும் காண கண்கள் இருக்கிறதே அது உம்மை காண்பதற்கு ஆசைப்படும். கடல் புடை சூழ் வையமிதனில் கடலால் சூழ்ந்த வையகத்தில் உன்னுடைய கருணை என்பால் என் பக்கத்தில் என் வளர்ந்ததுவே. ஏன் வளர்ந்தது? இது அதிசயம்தான். நான் அதற்கு தகுதி இல்லாதவன், ஆனால் எம்மேலே உன் கருணைப்பட்டது அப்படின்னு சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம். படிக்கிறான். நையும் மனமும் குணங்களை உன்னி என்னாயிருந்து எம்மையன் கிராமானுசன் என்னழைக்கும் அறிவினையேன் கையும் தொழும் கண்கருதிடும் காண கடல் புடை சூழ் வையமிதனில் உன்வன்மை என்பால் என் வளர்ந்ததுவே. இப்போ 103வது பாசுரம் பார்ப்போம். வளர்ந்த வெங்கோபம் அடங்கல் ஒன்றாய் அன்று வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் எந்தன் மெய்வினை நோய் களைந்து நஞ்ஞானமளித்த நன் கையிற்கனி என்னவே. வளர்ந்த வெண்கோபம் அடங்கல் ஒன்றாய் அன்று வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன்
கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் எந்தன்மை வினை நோய்களைந்து நல்ஞானம் அளித்தனன் கையில் கனி என்னவே. இது நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்கிறார் பாப்போம். அன்று முன்னொரு காலத்தில் வளர்ந்த வெங்கோபம் அடங்கல் போன்றாய். ரொம்ப கொடூரமான கோபம் உள்ளிட்ட அடங்கல் கோபம் அடங்கல் என்றால் என்ன? அடங்கல்னா ஒரு நரசிம்ம மூர்த்தியாய் வாழ உணன் வாளை உடைய இரண்யாசுரனுடைய கிளர்ந்த செருக்கினால் நெறிந்திருந்த பொன்னாகம் பொன் போன்ற மார்பை கிழித்தவன். அந்தப்பட்ட நரசிம்மமூர்த்தியினுடைய கீர்த்தி பயிரெழுந்து திருப்புகழ்களாகிய பயிர்கள் வளர்ந்து விளைந்திடும் சிந்தை விளைய பெற்ற திருவுள்ளத்தை உடையவரான ராமானுசன் எம்பெருமானார் எந்தன் மெய்வினை நோய் கலந்து எனது உடலை பற்றியிருக்கிற எல்லா நோய்களையும் எல்லாம் ஒழித்து கையில் கனி என்ன கையில் இலங்கு நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நல்ஞானம் அழித்தனன் விலட்சணமான ஞானத்தை தந்து அருளினார். இதான் அர்த்தம் இந்த பாசுரத்துக்கு. இப்போ பாசுரம் படித்தா நன்னா புரியும். வளர்ந்த வெண்கோபம் அடங்கல் பொன்றாய் ஆது நரசிம்மனாய் அன்று வாழ உணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் அவருடைய கீர்த்தி பயிரிழந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் எந்த மெய்வினை நோய் கலந்து களைந்து நஞ்ஞானம் அளித்தனன் என் கை நான் அளித்தனன் கையிற்கனி எந்தவே. அப்படியே பார்த்துட்டே போகலாம். இது 104வது பாசுரம். கையிற்கனி என்ன கண்ணனை காட்டித் தரிலும் உந்தன் மெய்யிற்பிறங்கிய சீரன்றே வேண்டிலன் யான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதி விண்சேரிலும் இவ்வருள் நீ செய்கில் தரிப்பன் ராமானுஜயன் செழுங்கொண்டலே. படிக்கலாம். கையிற்கனி என்ன கண்ணனை காட்டித் தரிலும் உந்தன் மெய்யிற்பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதி விண்சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் ராமானுஜ என் செழுங்கொண்டலே. கையிற்கனி என்ன கண்ணனை காட்டி தள்ளும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நீ கண்ணனே காட்டி கொடுத்தாலும் உந்தன் மெய்யிற்பிறங்கிய சீரன்றி உனக்கு இருக்கிற அந்த சீர்மழை தன்றி வேண்டிலன் யான் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். அது உண்டி போகிறேன். எனக்கு கண்ணனை காட்டி தந்தாலும் வேண்டாம், உம்முடைய சீர் தான் எனக்கு வேணும். அப்புறம் நான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் நிறையம்னா நரகத்தில் நான் இருந்தாலும் சரி சோதி விண்சேரிலும் சோதின்னா என்னன்னா பிரகாசமான வைகுண்டத்தில் நான் இருந்தாலும் இவ்வருள் நீ செய்கில் தரிப்பன் இந்த அருளை நீ செய்தால்தான் நான் தரிப்பேன், தாங்கிக் கொள்வேன், நான் இருப்பேன், நான் உஜ்ஜீவிப்பேன். ராமானுஜ என் செழுங்கொண்டலேன்னா என்னுடைய கருணை மிக்க மேகம் போன்ற ராமானுஜரே இந்த அருளை நீ செய்ய வேண்டும். படிச்சுள்ள நம்ம கையிற்கனி என்ன கண்ணனை காட்டித் தரிலும் உந்தன் மெய்யிற்பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதி விண்சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் ராமானுஜ என் செழுங்கொண்டலே. முடிச்சுலான்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம்.